கடாயில் கதையா? ஆமாங்க. ஒரு கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றுறோம். எண்ணெய் ஊற்றி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுறோம்ல, அந்த மாதிரி நம்ம லைஃப்பில் ஒரு கரெக்டான டைம் வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். அப்புறம் நம்மக்கிட்ட என்ன மாதிரி விஷயங்கள் தேவை, அதை கொஞ்சம் நல்லா கிறிஸ்பாக வந்து நம்ம கற்றுக்கணும். ஸோ லைக் இந்த கத்திரிக்காவை போட்டு நான் வறுக்கிற மாதிரி. ஏன்னா ஒரு குழம்புல ஒரு முக்கியமான விஷயம் அந்த காய் தான். இது வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்க, அப்படியே தூக்கி போட்டுருவாங்க. அப்படி போடாமல் கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணோன்னா கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ நம்மக்கிட்ட இருக்க ஸ்கில்ஸை அப்பப்போ நம்ம வந்து ஷைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து ஆனியன். வெட்டி வச்ச வெங்காயத்தை போட்டிருக்கலாம். ஆனால் இது போடாமல் சின்ன வெங்காயம் போட்டுருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். சோம்பேறித்தனத்தால் அந்த விஷயத்தை விட்டுட்டேன். ஸோ சில விஷயங்களுக்கு சோம்பேறித்தனத்தெல்லாம் படாமல் கொஞ்சம் பண்ணுங்கள். அண்ட் உப்பு என்ன சொல்லுதுன்னா, ஸோ எதாக இருந்தாலும் அளவுக்கு மீறினால் அமுதமும் நஞ்சு. அதிகமாக போயிடுச்சுன்னா சாப்பிட முடியுமா பாஸ்? ஸோ உப்பு போடுற மாதிரி தான் சோஷியல் மீடியா, அளவாக யூஸ் பண்ணுங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த வறுத்து வச்ச இந்த கத்திரிக்காவை கரெக்டான டைமில் போடுங்க. எல்லாத்தையும் கற்றுக்கிட்டோன்றதுனால இஷ்டத்துக்கு தூக்கி போட்டோன்னா ஒன்றுத்துக்கும் உதவாமல் போயிடும். ஸோ அது குழம்பு மட்டும் இல்லை, நம்ம லைஃப்பும் தான். கருத்து சொன்னது போதும், கிளம்புன்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்குது. பட் ஃபுல்லாக சொல்லிடுறேன். அப்புறம் நம்மக்கிட்ட இருக்க எல்லா ஸ்கில்ஸு டேலண்ட்டு எல்லாத்தையும் கற்றுக்கிட்ட பிறகு மொத்தமாக போடுறோம்ல, அது கரெக்டான கன்சிஸ்டன்சியில் போடுறது மட்டும் இல்லாமல் அதுக்கான மசாலாஸ் அப்பப்போ போட்டு அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா நேற்று ஒரு ட்ரெண்ட் இருக்கும், நாளைக்கு ஒரு ட்ரெண்ட் இருக்கும். ஸோ அந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நம்மளை அப்கிரேட் பண்ணிக்கிட்டா மட்டும் போதுமா? கிடையாது. கரெக்டான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் பர்சிவரன்ஸாக ஒர்க் பண்ணணும். அதாவது ஒரு குழம்பு கொதிச்சு வர டைம் எடுக்குதுல்ல, அது மாதிரி உங்கள் ஸ்கில்ஸ் எல்லாம் ஒரு ஃபார்மாக நல்லா வர்றதுக்கு இட் டேக்ஸ் சம் டைம் தலைவா. ஸோ அதை கொடுங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்கள் லைஃப் போலேயும் இந்த பிளேட்டில் எப்படி சாப்பாடு இருக்கோ அந்த மாதிரி உங்கள் லைஃபோட கோல் உங்கள் கையில் நிற்கும். ஓகேவா? புதுசாக ட்ரை பண்ணுறேன்னு ஏதோ பண்ணி வச்சுருக்கேன், நல்லா இருக்கான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.